ஓகே. வணக்கம், வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஓகே. இன்றைக்கு நம்ப இந்த ஹியூமன் பிஹேவியர்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ, இன்னைக்கு நம்ப டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரிலேஷன்ஷிப்ல ஜெலசி. ஓகே. எப்படி வருது? எதனால வருது? அத எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு மேட்டர நம்ம பேச போறோம். ஸ்டூடியோல இன்னைக்கு வந்து 2 நடிகைகள் இருக்காங்க. ஓகே. தர்ஷாமினி, வெல்கம், வெல்கம். அண்ட் தேங்க் யூ ஆல்சோ சார். வி ஹேவ் ஷாரு. ஓகே. ஷர்மிளா, ஷாரு இருக்காங்க. அண்ட் அருமையான நடிகைகள் இருவரும். ஓகே. அண்ட் வழக்கம் போல நம்மளுடைய டாக்டர் அண்ணா இங்க இருக்காரு. ஸோ டாக்டர், ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. இந்த ஜெலசி எதனால வருது? ஓகே. இந்த ஜெலசிங்கிறது வந்து மனிதனுடைய பிறப்பு குணத்தில் ஒன்று. இயற்கையாகவே எல்லாருக்குமே இருக்கும் அந்த இது. 2 பிள்ளைகள் வந்து இருக்காங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் ஆப்பிள் வச்சா கூட ஒரு வேப்பில் பாதியை வைங்க, ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக வைங்களேன், அதில் ஒரு சண்டை நடக்கும். ஆமா. அப்போ அவனுக்கு ஏன் ஃபுல்லாக கொடுத்தீங்க, எனக்கு ஏன் பாதி கொடுத்தீங்க? இந்த சிறுபிராயத்தில் அது மனிதனோட இயல்பு தன்மையில் இது ஒன்று. இது வந்து நேச்சுரலாகவே எல்லாருக்கும் அந்த ஜெலசிங்கிறது வந்து இருக்கும். ஆனால் அதை நம்ம வளர வளர ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அதை எவ்வளோ தூரம் நம்ம வெளிப்படுத்துகிறோம், எவ்வளோ தூரம் அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், இதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய அந்த குணாதிசயம் வந்து ஷேப் பண்ணும். சில நேரங்களில் வந்து வெளிப்படையாக வந்து பாராட்டுவாங்க. பாராட்டிட்ட பிறகு நான் எல்லாம் ஒன்றா படித்தோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ ஆமா. அந்த பாராட்டுதல்லையும் அந்த ஜெலசி வந்து ஓரளவு தென்படும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். இதை நம்ம பெருசுப்படுத்தணும்னா அது அது பெருசாக தான் வரும். ஆமா. அதை நம்ம வந்து இப்போ அப்படியே கால ஓட்டத்தில் அப்படியே விட்டுட்டா கூட அது அப்படி தான் அது காண போயிடும். இப்போ இந்த ஜெலசிங்கிறது வந்து சரி. இந்த ஓகே, கமிங் டு ஷாரு. இப்போ இந்த ஒரு ஜெலசி வந்து நம்ம அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இப்போ லைக் டாக்டர் சொன்ன மாதிரி, இப்போ லெட்ஸ் இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு, நம்மளோட பெட்டராக வந்து இன்னும் வாழ்க்கையில் சாதிச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஜெலசி இருக்கும். பட் அந்த ஒரு ஜெலசி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் இல்லையா? நம்மளும் அதே மாதிரி வரோம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஷாரு? ஜெலசி இருக்கலாம், காம்படிஷன்ஸ் இருக்கலாம். அந்த காம்படிஷன்ஸ் மூலமாக லைக் ஒவ்வொருத்துக்கும் அந்த ஈகோ இருக்கக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஜெலசி இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் நல்ல நல்ல விஷயங்களில் ஜெலசி இருக்கிறது பெட்டர். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு ஆள் நல்லா வளர்ந்துட்டாங்க, மீடியாவே வச்சுக்கலாம். என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து மீடியாவில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பெருமை இருந்தாலும், ச்சே என் கூட வந்த ஒரு ஆள் என்னை விட வளர்ந்துட்டாங்களே, அந்த ஏதோ ஒரு ஸ்லைட்லி அந்த ஃபீல் இருக்கலாம். ஆனால் அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ அதே வே நம்மளும் ஃபாலோ பண்ண நம்மளால வர முடியுமே. கரெக்ட். இது பள்ளிக்கூடத்தில் கூட நம்ம டீச்சர்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. சொல்லுவோம். ஆமா. போட்டி இருக்கலாம், பொறாமை பொறாமை இருக்கக்கூடாது. ஆமா. அந்த பொறாமை இருக்கும். ஆமா. அது இயற்கையான ஒரு அது விஷயம் தானே. இயற்கையாக வருது. ஸோ இப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்டது வந்து ஒரு இந்த ஜெலசியை வந்து எப்படி நம்ம பாசிட்டிவ் மேனரில் ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஆமா. ஆனால் மெயினாக ஜெலசின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் எலிமெண்ட் தான் மைண்டுக்கு வரும் நம்மளுக்கு. ஆமா. கரெக்ட் தான். ஸோ தர்ஷாமினி, வாட் இஸ் யோர் டேக் ஆன் திஸ்? நான் நினைக்கிறேன் ஜெலசி வந்து ஒரு இயற்கையான விஷயம் சார் சொன்ன மாதிரி. அதே நேரத்தில் அந்த விஷயம் வந்து ஏன் ரொம்ப தூண்டுதலாக இருக்குன்னா, வி were not happy with ourselves. ஐ திங்க் அந்த ஜெலசி வந்து என்னோட இண்டஸ்ட்ரி சொன்னாங்கல்ல, நானும் அவங்களும் ஒரே இண்டஸ்ட்ரியில் வந்தோம். ஆனால் ஏன் அவங்களுக்கு நல்லா இருக்குது, நான் ஏன் இன்னும் அதுக்கு அந்த அளவுக்கு வளரல. அந்த நேரத்தில் தான் இந்த கம்பேரிசனால கெட்ட விஷயத்த பண்ணுவாங்க. அவங்க சரியில்லை, அவங்க Correct. இப்படி பண்ணினாங்க, கெட்ட விஷயத்த பேச ஆரம்பிப்பாங்க. இந்த கெட்ட விஷயம் பேசுறதுனால, எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களை பற்றி கெட்ட விஷயம் பேசுகிறேன், அதனால நீங்கள் கெட்டவங்கள ஆக போகிறதில்ல, நீங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் போவீங்க. ஆனால் இந்த கெட்ட விஷயத்த பேசுகிறவங்க அவங்களுடைய ஆராவே ஒரு மாதிரி நெகட்டிவாக ஆயிடும். ஆமா. அதுக்கப்புறம் என்னை பற்றி தான் இன்னும் மற்றவங்க பேசுவாங்க. ஸோ ஐ ஆமா. திங்க் அந்த ஜெலசினால கெட்ட விஷயம் வந்து யூஆர் நாட் ஹாப்பி வித் யோர் செல்ஃப் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் டு ஹர்ட் யோர் செல்ஃப் நினைக்கிறேன். அதனாலே அவங்க வளராமலே போயிடுவாங்க. பெரிய அளவுக்கு அவங்களால அந்த வளர்ச்சியை அவங்களால உணர முடியாது. ஏன்னா எப்பயுமே அந்த கெட்ட எண்ணம் அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த அந்த எண்ணம்னால இந்த மாதிரி இன்னும் பேட் ஆகும். அதனால சொல்லுவாங்க, நீ என்ன வேணா பண்ண, ஆனால் பொறாமை மட்டும் பற்றாது. அதுதான் உன்னோட சக்ஸஸ்க்கு அழிவே அப்படின்னு. ஆக்சுவலி நான் ஐ யூஸ் டு அட்வைஸ். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்களை நிறையா வாட்டி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லுவேன், சார் அங்கே பாருங்க சார், இப்படி அவன் இப்படி வந்துட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ ஐ யூஸ் டு டெல் தெம், உங்களுக்கு என்னைக்கு உங்களோட திறமை என்ன, உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, உங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வருதோ, உங்களுக்கு அதை அந்த மற்ற விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த
அந்த ஒரு பொறாமை வராது. மொமெண்ட் யூ நோ ஹூ யூ ஆர், ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க இப்படி என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, அவங்க என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு அந்த ஒரு மேட்டரே நம்ம மைண்டுக்கு வந்து அது வந்து உண்மைதான். இட் வில் நெவர் டிஸ்டர்ப் யூ ஆக்சுவலி. ஆமா. அது ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை வர வைக்கிறதுக்கு, அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வர வைக்கிறதுக்கு, ஸோ அது வாட் யூ திங்க் என்ன பண்ணாக்கா நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் வரோன்னு நினைக்கிறீங்க? As doctor said, self-realization. Don't compare yourself with the other person. கரெக்ட். உங்களுடைய கண்ணாடி முன்னுக்கு போய் tell yourself, you look good, you are beautiful, you are talent. when என்னைக்கு நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளோ சரி, மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியனும் சரி பெருசாக வாங்கிக்க மாட்டீங்க. உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, உங்களை என்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கான டைம் எப்போ நீங்கள் செத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஜெலசின்ற வருது எஸ் ஷீ மென்ஷன் கம்பேரிசம். இன்னைக்கு நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு கம்பேரிசம் இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து அக்காங்க அண்ணனுங்க, நான் கடைசி பொண்ணுனால எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் செய்கிறப்ப என் சிஸ்டர்ஸ் என் பிரதர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்லி எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க, ஓ அதுக்கு இது கொடுக்குறீங்க அது கொடுக்குறீங்க. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆக்சுவலி ஐ ஆல்வேஸ் டெல் தெம், நான் அவங்க கொடுக்குறாங்கல்ல, நான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதை அடம் பிடிச்சி நீங்கள் முயற்சி எடுத்து செய்யணும். கரெக்ட். I always believe in that. Correct. நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லும் போது அது அதுக்கு நம்ம எஃபர்ட் மேக்ஸிமமாக போகிறது வந்து இட்ஸ் a positive sign. கரெக்ட். ஸோ அடம் பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு அடம் பிடிக்கிறீங்க, அதை அடம் பிடிச்சி நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியும். யூ ஹேவ் டு பிலீவ், ஃபர்ஸ்ட்லி யூ ஹேவ் டு பிலீவ் தட் யூ கேன் டூ. பில்கேட்ஸ் ஒரு மனிதன் தான், இந்த அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே ஒரு மனிதர்கள் தான். அவங்களால முடியுதுனா மனிதனாக இருக்க நம்மளாலையும் முடியும். யூ ஹேவ் டு பிலீவ் ஆன் தட். நைஸ். ஓகே, தர்ஷாமினி, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ஓகே, உங்களுடைய இப்போ உள்ள when it comes to your relationships, okay, it can be your friend or it can be your partner, so அந்த மாதிரி நீங்கள் go through பண்ணியிருக்கீங்களா? jealousies, Yes, நான் I think அந்த jealousy வந்து எனக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. Okay, just one question. I mean, you are married. Yes, என்னைக்காவது okay, இது கொஞ்சம் பர்சனலா இருக்கும். என்னைக்காவது வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்க வந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க, ஆக்ட் பண்ண போறீங்க, ஹோஸ்ட் பண்ண போறீங்க, அவர் என்னைக்காவது வந்து ஜெலஸ் பண்ணது உண்டா? இல்ல, அவர் ஜெலஸ் பண்ண மாட்டாரு. நான் தான் ரொம்ப ஜெலஸ் ஆவேன். ஓகே, பட் அந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க? அவர் ஜெலஸ், நான் அவர் ஜெலஸ். அது நான் வந்து வெளியெல்லாம் போகிறோம்ல சார், இப்படி சும்மா வெளியே போகும்போது அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், நல்லா கலகலன்னு பேசுகிற ஒரு ஆள். நான் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் நிறைய பேரோட, நான் ரொம்ப குவையட்டாக இருப்பேன். ஸோ அவர்கிட்ட நிறையா, முக்கியமாக பெண்கள் அதிகமாக வந்து அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுனாங்களோன்னா எனக்கு வந்து லைக் அது ஒரு ஃபீல், எனக்கு சொல்ல தெரியல, அது ஜெலஸ் தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்து நான் அவர்கிட்ட கேட்பேன், என்னது இது எல்லாரும் உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகுறாங்க அப்படின்னு. ஐ திங்க் அது வந்து மனசில் வச்சுக்காதது நான் பண்ணின ஒரு நல்ல விஷயம். வெரி குட். அது நான் வச்சுட்டே இருந்துட்டு பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நான் அப்பப்போ வந்து அது. ஆனால் அவரும் அதுக்கான அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பேசுகிற ஒரு ஆள், நான் வந்து தப்பாக எதுவும் பேசலை. அண்ட் we are very transparent in our relationship. We know each other's password or what, but we don't really check the phonesலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறனால அந்த ஜெலசியோட ஒர்க் வந்து அங்கே அதிகமாக பாதிக்கப்படலை. To solve it, the trust is the main point. ட்ரஸ்ட் வந்து நம்ம இப்போ சொல்கிறேன், இப்போ நான் உங்களை நம்புகிறேன், ட்ரஸ்ட்னா அந்த மாதிரி பிளைண்ட்லியாக எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுவே ஒரு 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 பெரிய பிரச்சனையாகவும் வரலாம். ஸோ ஒருத்தவங்களை பற்றி நல்லா புரிஞ்சிக்கிட்டு, இது ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி before you trust someone, make sure you know them very well. You have the understanding. அந்த அது ஒருத்தவங்களை சும்மா அப்படி நம்ம ட்ரஸ்ட் பண்ணிட முடியாது. அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரஸ்ட்டோட மேட்டரே வருது. அந்த ட்ரஸ்ட்க்கு பிறகு தென் there's no other issue அப்படின்னு நான் நினைக்கிறேன். Okay. So yeah. Thank you so much for your time, Darshamini and Sharu. Okay, ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுக்கு இந்த வேலையில் வந்து ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்யூ. நாங்கள் கூப்பிட்ட உடனே சிரமம் பாராமல் டக்குன்னு வந்து ஓகே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களை நம்ம சந்திக்கிறோம். அண்ட் போத் ஆஃப் யூ ஆல்சோ ஆல் தி பெஸ்ட் டு
both of you. Thank Okay. you so much. Thank you so much everyone. ஸோ எங்களுடைய பாட்காஸ்ட் செஷன் வந்து இதோட வந்து ஒரு நிறைவுக்கு வருகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். Thank you. Bye bye from Govind Singh.